ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே ஜூன் மாசத்துல செப்டம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் எல்லாமே ஓபன் பண்ணுவாங்க. செப்டம்பர் மாசத்துல நமக்கு புரட்டாசி மாசம் வருது. புரட்டாசிக்கு தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ரீசெண்டா திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் என்ன டைமுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா விடிய காலையில் 12 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி சரியாக ஒரு 1.5 மணி நேரத்திலேயே டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுது. நீங்கள் ஈவினிங் நைட்டுக்கு ரீச் ஆகுறீங்கனாலும் நியர்பையில் இருக்கக்கூடிய கவுண்டரான விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணலாம். 12 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டோக்கன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாங்கிட்டு நம்ம திருமலைக்கு போனாலும் நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் 12 மணிக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ஓகே தான். பட் நிறைய பேருக்கு காலையிலலாம் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக டோக்கன் வாங்குறது சிரமமாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ இதுதான் கரண்ட்டாக டோக்கன் கொடுக்கக்கூடிய டைமோட அப்டேட்டாக இருக்குது. பூதேவி காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டுக்கான டோக்கனும் கொடுக்குறாங்கங்க. ஸோ இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு திருமலையில் நேரடி சர்வதர்ஷனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 31 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சனி ஞாயிறு க்ரௌடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் 8 மணிக்கு அப்புறமா நேரடி சர்வதர்ஷனத்தில் சாமி பார்க்க போகிறவங்களுக்கு சுமார் 15 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்டேட்டாக இருக்குது. நமக்கு டோக்கன் கிடைக்கலனாலும் நம்ம நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். சுமார் ஒரு 15 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். 300 ரூபா தரிசன டிக்கெட்டில் போகிறீங்கன்னா 3லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறவங்களுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 84,220 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம தர்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் பேஜ், வாட்ஸ்அப் பேஜில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு சில ஷார்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுறேங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் ஷேர் பண்ண முடியல. அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ட்ரெயின் ரிலேட்டடான ஒரு அப்டேட்டுங்க. பராமரிப்பு பணி காரணமாக புதுச்சேரி டு திருப்பதி ரயில் இயக்கத்தில் சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதிகளில் திருப்பதியிலேருந்து புதுச்சேரிக்கு ரயில் விழுப்புரத்திலேயே நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜூன் 3, 6, 10 இங்கே புதுச்சேரிக்கு பதிலாக விழுப்புரத்துலேருந்து மெமு ரயில் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போகும் அப்படிங்கிறது ட்ரெயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதம் நமக்கு செப்டம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட தரிசன டிக்கெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கிங் முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஜூலையில் தரிசனம் போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் இந்த மாதம் புக் பண்ணிக்க முடியும். மற்றபடி நமக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட் இது எல்லாமே ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நமக்கு செப்டம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ செப்டம்பர் மாதத்தில் முக்கியமாக நம்ம பார்க்குறது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நமக்கு 2 பிரம்மோற்சவம் இருக்குது. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுல போது நமக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சலக்கட்டில் பிரம்மோற்சவம் வருஷம் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் நமக்கு இன்னொரு பிரம்மோற்சவமும் இருக்குது. அது நவராத்திரி பிரம்மோற்சவம். ஸோ இந்த சலக்கட்டில் பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். அக்டோபர் மாதத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம செப்டம்பர்லேயும் பிளான் பண்ணுவோம், அக்டோபர்லேயும் பிளான் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு எப்போ டிக்கெட் வேணுமோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் சலக்கட்டில் பிரம்மோற்சவம் 9 நாள் ரொம்ப விமர்சையாக திருமலையில் நடக்குங்க. அதே போல் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்கும். ஸோ இந்த 2 பிரம்மோற்சவத்துக்கு இடையில தான் நமக்கான புரட்டாசி சனிக்கிழமையும் வருது. அப்படிங்கிறதுனால பிரம்மோற்சவ நாட்களில் பக்தர்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த புரட்டாசி சனிக்கிழமை போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது பண்ணிக்கோங்க. இப்போது செப்டம்பர் மாதத்தில் நமக்கு என்னைக்கு புரட்டாசி ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதி தான் புரட்டாசி 1ஆம் தேதிங்க. மொத்தமாக இந்த புரட்டாசி மாதத்தில் நமக்கு 5 சனிக்கிழமை இருக்குது.
அதில் முதல் சனிக்கிழமை என்னைக்கு வருதுன்னா புரட்டாசி மாதம் செப்டம்பர் மாதத்தில் வருதுல 19ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு முதல் சனிக்கிழமை, செப்டம்பர் 26 2வது சனிக்கிழமையும், அக்டோபர் 3 3வது சனிக்கிழமை, அக்டோபர் 10ஆம் தேதி 4வது சனிக்கிழமையும், அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு 5வது சனிக்கிழமை வருது. அதோட புரட்டாசி மாசமும் முடியுது. இதில் நமக்கு செப்டம்பர் மாசத்துல 2 சனிக்கிழமையும் அக்டோபர் மாசத்துல 3 சனிக்கிழமை வருது. ஸோ நீங்கள் முதல் 2 சனிக்கிழமையில நீங்கள் வந்து தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ஓப்பன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டில் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் 3, 4, 5 தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் அக்டோபர் மாதத்துக்கான புக்கிங் அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ கூட நீங்கள் வந்து புக்கிங்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நமக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ வந்து செப்டம்பர் 23 தான் பிரம்மோற்சவம் முடியுது அப்படிங்கிறதுனால அந்த முதல்ல வரக்கூடிய சனிக்கிழமை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பிரம்மோற்சவத்துக்குள்ளே தான் வரும். ஸோ அதனால க்ரௌட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருஷமுமே பிரம்மோற்சவம் அப்படின்னா வந்து ஸ்பெஷலான தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் தரிசனம், அதே மாதிரி கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், இந்த மாதிரி ஸ்பெஷலான தரிசனம் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில தரிசனங்கள் தான் வந்து இருக்கும். சில வேளை எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்களா இல்லை நேரடி சர்வ தரிசனம் விடுறாங்களா அப்படிங்கிறது டிடிடி வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இந்த டைம் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவைலபிள் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த அக்டோபர்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா 12லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பிரம்மோற்சவம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த 2வது சனிக்கிழமை 26, 3வது சனிக்கிழமை 3ஆம் தேதி, அதுக்கப்புறம் வந்து 4வது சனிக்கிழமை. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம். பட் பிரம்மோற்சவம் இல்லை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இருக்கும். லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த அக்டோபர் 17ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பிரம்மோற்சவத்துக்குள்ளே தான் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு எப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை இப்போவே பண்ணிக்கிட்டிங்கன்னா டிக்கெட் புக்கிங்கோட அஃபிஷியல் அப்டேட் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகிறப்ப உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் தரிசனம் போகிற பிளானில் இருக்கீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே புக்கிங் அப்டேட் வரும். ஒரு சில வேளை முன்னாடியே கொடுத்துருவாங்க. 18க்கு மேலே நமக்கு புக்கிங்ஸ் எல்லாமே 1 by 1 ஓப்பன் ஆகுங்க. அது நீங்கள் வந்து அஃபிஷியல் அப்டேட் வந்ததுமே நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன். நீங்கள் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் இருக்க முக்கியமான விஷயம். மற்ற மாதங்கள்னால் நமக்கு எப்பவும் போல் புக்கிங்ஸ் இருக்கும். புரட்டாசி மாதம் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக வந்து திருமலைக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வர ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்ரீவாரி விஐபி தர்ஷன் டிக்கெட்டில் ஒரு சில முக்கிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி ஆல்ரெடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. யாருக்கு இந்த புக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம். பக்தர்களின் வசதிக்காக ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன நுழைவுச்சீட்டு ஒதுக்கீட்டில் பல மாற்றங்களை அறிமுகப்படுத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க. தற்போது டிடிடி தினமுமே 1500 ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்ஸை வந்து ஆன்லைனில் வந்து வழங்கப்படுகிறதா சொல்கிறாங்க. இதில் 500 டிக்கெட் வந்து ஆல்ரெடி 3 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமுமே நமக்கு ஆன்லைன் புக்கிங்ஸ் வரும்போது இந்த 500 டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து திருப்பதி விமான நிலையத்தில் வந்து இப்போது டெய்லியும் வந்து 200 டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் தினசரி முன்பதிவு ஒதுக்கீட்டு கீழே கிடைக்கக்கூடிய 800 ஸ்ரீவாணி தர்ஷன டிக்கெட்டுகளில் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு ஏற்கனவே 10,000 ரூபாய் நன்கொடையை வழங்கி தரிசன டிக்கெட்டுகளாக காத்திருக்கக்கூடிய தகுதியுள்ள நன்கொடையாளர்களுக்கு தினமும் 300 டிக்கெட்டுகளை ஒதுக்கீடு செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த 800 டிக்கெட்டுமே வந்து டெய்லி ஆன்லைனில் கரண்ட் பேசிஸில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 9 மணிக்கு நம்ம டொனேஷன் பண்ணிவிட்டு புக் பண்ணோன்னா ஈவினிங் போய் தர்ஷன் பார்க்குற மெத்தடில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 800ல் இருக்கக்கூடிய 300 டிக்கெட்ஸ் தான் வந்து ஆல்ரெடி வந்து 10,000 ரூபா டொனேஷன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுபடி மே 1, 2025 அன்று அல்லது அதற்கு பிறகு நன்கொடை வழங்கிய தகுதியுள்ள நன்கொடையாளர்களுக்கு இந்த வசதிகள் வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிக்கெட்டுகள் தினமும் காலை 9 மணிக்கு வெளியிடப்படும். மதியம் 1 மணிக்கு முன் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு அதே நாளில் 4 மணிக்கு தரிசன டிக்கெட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்தப்பட்ட முறை ஜூன் 10, 2024 முதல் அமலுக்கு வரும். இந்த ஒதுக்கீட்டின் கீழ் முன்பதிவு செய்யப்படாமல் மீதமுள்ள டிக்கெட்டுகள் தற்போதைய முன்பதிவு ஒதுக்கீட்டில் மீண்டும் சேர்க்கப்படும். இந்த ஏற்பாடு மார்ச் 31, 2027 வரைக்கும் அமலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா
லாஸ்ட் இயர் மே 1 2025க்கு அப்புறமா நிறைய பேர் ஸ்ரீவாணி விஐபியில் டொனேஷன் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போவுமே நம்ம வந்து டொனேஷன் மட்டும் பண்ணுறோம், டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து அவைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் அவைல் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி புக் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் தர்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா நம்ம டொனேஷன் பண்ணி அன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் 500 புக்கிங்கில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அன்னன்னைக்கு தான் டொனேஷன் பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ முன்னாடி டொனேஷன் பண்ணவங்களுக்கு வந்து அந்த புக்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் ஒரு 300 டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, டெய்லி அந்த கரண்ட் புக்கிங் ஓப்பன் ஆகிறது டொனேஷன் பண்ணி பண்ணுறதுல ஒரு 500 டிக்கெட்டும், முன்னாடியே டொனேஷன் பண்ணவங்களுக்கு ஒரு 300 டிக்கெட். ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாராவது டோக்கன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுதான் அப்டேட்டுங்க. ஸோ க்ரௌடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போவே ஏர்லியாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 12 மணி, விடியகாலில் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த டிக்கெட் வாங்கினோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஸ்ரீவாரி மெட்டு டோக்கன் வாங்கினீங்கன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு போங்க. டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். டோக்கன் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா அது வெயிட் பண்ணுற டைமை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து க்ரௌடை பொறுத்து டிக்கெட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுது. இன்றைக்கெல்லாம் வந்து 1 மணி நேரத்துலேயே டோக்கன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. பக்தர்கள் வந்து நைட்லேருந்தே வந்து கவுண்டரில் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் டிடிடி வந்து சீக்கிரமாக கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.